இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நிற்கும் போது ஆண்டவர் அவன் மனசுல இன்னொரு எண்ணத்தை கொடுக்கிறார். அலங்கம் கெட்டதுக்கு எண்ணத்தை தந்தவர் அடுத்து என்ன செய்யணுங்கிற எண்ணத்தை அப்ப தருவார். இன்னைக்கு ஒரு காரியத்தை தந்து உங்களை நடத்துகிறவர் அந்த காரியம் முடியும் போது அடுத்து என்ன செய்யணுங்கிறத அப்பொழுது உங்களுக்கு தருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன தெரியுமா, நீ கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. என்னால கோலை நீட்ட முடியும், ஆனா சமுத்திரம் எப்படி பிளக்கணும் யோசிச்சுட்டு இருந்து நான் கோலை நீட்டாம இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா சமுத்திரம் பிளக்காது. அன்னைக்கு அலங்கத்தை கட்டுறதுக்கான எண்ணத்தை வச்சார். இப்ப அலங்கம் கட்டியாச்சு, வீடு இல்லை, பட்டணம் பெருசா இருக்கு, அடுத்து என்ன செய்யணும், ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, என்ன செய்யணும், அவன் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவர் ஒரு எண்ணத்தை அவன் இருதயத்தில் வைத்தார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லி அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறான். யோசித்து 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 தலையெல்லாம் புண்ணாகி. மறுபடியும் சொல்லுகிறேன், பரத்திலிருந்து ஒத்தாசை வராம நம்ம எண்ணங்கள் நம்மை பாழாக்கும். பரத்திலிருந்து ஒத்தாசை வரும்போது அவர் ஞானமாய் செயல்பட வைப்பார். இப்போ ஒரு காரியத்தை உங்க மனசுல வச்சு செய்ய வச்சுட்டு இருக்கிறாரா, சந்தோஷமா கர்த்தரை நம்பி செய்யுங்க.